ನಮಸ್ಕಾರ ಸರ್. समालिंगित वहभागं लक्ष्मीमां शरणं प्रपद्ये भगवन् षडगोपाय रङ्गनाथ सरस्वतं श्रीरङ्ग वीरवेदान्तानि रङ्गनारायणो सदा सर्वेभ्यः स्वागतम्. பழைய பாட்டு என்ன சந்தேகம் இருந்தா கேளு. அந்த போன காலம் சார்ட் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுலேயே சந்தேகம் கேளுங்கோ. அந்த சார்ட்ல வந்து கட்ட கட்டமா இருக்கும் சில இடத்துல, அது வந்து அந்த இடத்துல யா வரும், யான்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த இடத்துல சரியா வரல, 5th மாசத்துல அங்க எங்க கட்டம் இருக்கோ அந்த இடத்துல யா, அது வந்து மாற்றிக்கோங்க. அது மாற்றி அனுப்ப முடிஞ்சா அனுப்பி வைக்கிறேன். லாஸ்ட் இதம் அவதேயம் பேஜ் நம்பர் 26 பார்த்தோம். யாந்தாவாந்தா சந்தேகே அயம் அபவாதः. இந்த பூர்வ சந்தியானது எதுக்கு அபவாதம்னா, யாந்தாவாந்தாவை வர வேண்டிய இடத்துல அதை தடுத்துட்டு இது வரதுனால அந்த சூத்திரத்துக்கு இது பரூபகாரி சந்தியானது யாந்தாவாந்தாவை சொல்லக்கூடிய அபவாதம். அபவாதம்னா அதை தடுத்துட்டு வர, அதை சொன்ன ரூல்ஸை தடுத்துட்டு அது வராம இது வந்ததுன்னா இது அபவாதம் பேரு. இது அதோடைய அபவாத சந்தி. இன்னொரு சொல்ற समासे गो शब्दात् ह्रस्व अकारे परे प्रकृति भावः पूर्व रूपम अव इत्यादेशात् भवति. இன்னொரு இந்த பரரூபம் வந்து இல்லையா, சாரி பூர்வ ரூபம். பூர்வ ரூபம் என்ன, ஏ ஓ பக்கத்துல பக்கத்துல ஆ இருந்தா ஏ பார்த்தோம். ஆனா இது சமாசன்ல காமௌண்ட் வேற. சமாசத்தில் அந்த ரெண்டு பதம் ஒன்னா சேர்த்து ஒரே பதம் ஆகிறது தான் சமாசம். அந்த இடத்துல எல்லா சப்தம் கிடையாது, கோ சப்தத்துக்கு மாத்திரம். கோ சப்தாத்து அதே அகாரமான ஆந்த எழுத்து மாத்திரம் அகாரே பரே. அந்த ஓல ஓ இருக்கா இல்லையா, நியாயமா ஓ இருக்கு ஆறு கட்டு எந்த கட்டுனா வரணும், மூல ரூபம் வரணும். ஏன்னா ஓல ஓ இருக்கு, பக்கத்துல கிருஷ்ணமான அகாரம் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பூர்வ ரூப சந்தை பிரகாரம் ஏ ஓக்கு பக்கத்துல ஆ இருந்தா ஏக்கு ஏ ஓக்கு ஓன்னு பார்த்தோம். ஆனா இந்த ஓ கூடி எக்ஸப்ஷன் கொடுக்கு. இன்னொரு ரூல் சொல்றேன், இந்த ஓ இருந்தால் அந்த ஓ மட்டும் எங்க கிடையாது, ஓ சப்தம் மாத்திரம். பி சப்தம் ஓ இருந்தா கிடையாது. அந்த ஓகாரமானது கோ சப்தம், கோ அப்படின்னு சொல்ல கோ சப்தம் மாட்டு சொல்றோமே, அந்த கோ சப்தத்துல இருக்க ஓகாரமா இருந்து பக்கத்துல அதே கஷ்டமான அகாரம் பரமா இருந்தால் தீர்க்கம் கிடையாது. அதான் கிரஸ்வ எழுத்து மாத்திரம் பரமா இருந்தால் 3 ரூல்ஸ் சொல்லியிருக்கு. ஒண்ணு பிரகிருதி பாவம். பிரகிருதி பாவனா என்ன, சந்தியா பாவா. இங்க ரெண்டு ஓ பூர்வ பதத்துக்கு அதுவும் சந்தி தான். அந்த ஓக்கு ஆகு சேர்த்து முன்னெழுத்தே வர்றது, அப்போ அது சந்தி தான். அது அப்போ அது சந்தி இருக்க, அந்த சந்தி இல்லாம பிரகிருதி பாவனை அப்படியே இருக்கும், சந்தியானது ஆகாது. அப்புறம் கோ ஆ இருக்கு, அப்படியே ரெண்டுமே சந்தியே சேராம ரூபம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிற ஒரு ரூபமானது உண்டு. அதுக்கு பேர் பிரகிருதி பாவன் பேரு. அப்படியே பிரகிருதி பாவமானது ஒண்ணு வரும். அப்புறம் நம்ம இப்ப சொன்ன பூர்வ ரூபம். இப்ப பண்ணவே ஓ ஆசைத்து ஓவே வருது, அது வேற ரூபமானது ஒண்ணு, பூர்வ ரூபமான சந்தியானது ஒண்ணு வரும், அதுவும் ஆப்ஷன். அதுக்கப்புறம் அவை ஜாதேசனா, மூணாவது இந்த ஓக்கு, இந்த ஓக்கு என்ன வரும், அவன் ஓகாரத்துக்கு அவன் இந்த ஆதேசமும் பவதி, இது மூணும் வரும். என்ன வரும், சந்திய பாவம் வரும், சந்தி ஆகாத ஒரு ரூபம் வரும், அதே பூர்வ ரூபம் வந்து ஒரு வரும்,
ஓக்கு அவு வந்து அவ அவுல அவ காரியமும் வரும் ஆதேசமும் வரும். இவ்வாறாக 3 ரூபம் வரும். எப்போ ஓ சப்தம் அது ஓல முடியணும், பக்கத்துல ஆ பரமா இருக்கும். இந்த ரூல் சொல்லி சொல்றேன். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். கோகிரம் கோ பிளஸ் அக்ரம், கோ பிளஸ் அக்ரம். கோவினுடைய அக்ரன முன்பக்கம் நுனி அடி அர்த்தம் எடுத்துக்கலாம். கோ அப்படின்றது கோ சப்தம். இது கட்டு என்ன முடியாது, ஓர் முடியாது. அக்ரம் ஆரம்பிச்சிருக்கு. ஓ ஆ ரெண்டு இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓக்கு மேல ஆப்பனம் வந்தா பூர்வம் வரலான்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பிரகிருதி பாவம் அப்படியே என்ன சொன்னா ஒரு ரூபம் கோ அக்ரம் தனியாவே எழுதும், சேர்க்கவே கூடாது. கோ அக்ரம் அப்படின்னு எழுதலாம். அது என்னது பிரகிருதி பாவம். அது தந்தையே ஆகாத ஒரு ரூபம். ஒன். ரெண்டாவது இந்த கோ அக்ரம் ஓக்கு ஆக்கு சேர்த்து ஓவே வருது, ஓக்கு ஆக்கு சேர்த்து ஓவே வருதுன்றது பூர்வ ரூபம். பூர்வ ரூபம் அப்போ கோகிரம் ஆ சேர்த்து ஆவாயிடம் கோகிரம் அப்படின்னு ஆகும். இது ரெண்டாவது தந்தை. மூணாவது இந்த ஓக்கு அவு வந்துடும். ஓக்கு பதிலாக அவு வந்த ஆயிரம் இக்கு அவ அவ அக்ரம் அவ வந்துடும். இக்கு பிளஸ் அவ கவ அக்ரம் ஆ சேர்த்து ஆ வந்துடும் கவா அக்ரம். மூணாவது ரூபம் கவா அக்ரம். ஓகேவா? அது முருகன் கொடுத்துறா பாருங்க. கோ அக்ரம், கோ பிளஸ் அக்ரம் எப்படி பிரிக்கலாம்? தந்தி ஆகலாம். ஒன்று வந்து பிரகிருதி பாவம். பிரகிருதி பாவம் என்ன? இந்த சமாசமா இருக்கணும். இது சமாசம். கோவனுடைய அக்ரம்னு சொல்லிட்டு சமாசம் எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்க சமாசம் இருக்கு. கோன்றது கோ சப்தம், கோகாராந்தமா இருக்கு. பக்கத்துல கிரஸ்வமான அக்ரம்ல ஆன்றது கிரஸ்வம், கிரஸ்வமா இருக்கு. அப்ப இந்த ஓ ஆவும் சந்தி ஆகாம அப்படியே இருக்கும். அது ஒரு ரூபம். சந்தி ஆகாது. சந்தி ஆகனா என்ன இருக்கும்? கோ அக்ரம் அப்படியே இருக்கும். அது விகல்பம். அது வரல, அப்போ வரல என்ன ஆயிடும்? அப்ப சந்தி வரும். அப்ப சந்தி வரும். என்ன சந்தி வரும்? பிரகிருதி பாவம். பிரகிருதி பாவம்னா என்ன? பூர்வ ரூபம். பூர்வ ரூபம் என்ன? இந்த ஓக்கும் ஆக்கும் சேர்த்து முன்னாடி இருக்க பூர்வமா இருக்க ஓவே வருது. அது வந்தால் கோகிரம். அது ஒரு ரூபாவம். இப்ப இந்த கோகுலம் அதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஆதேசம். அவன் ஸ்போட்டாயனத்தின்னு சூத்திரம் இருக்கு. அவன் ஸ்போட்டாயனத்துல அவன் ஆதேசம் வருது. அவர் மத பிரகாரம் இந்த ஸ்போட்டாயன பிரகாரம் ஓக்கு அவன் ஆதேசம் வருது. அப்ப ஓக்கு அவன் வந்தா இக்கு ஓ போயிட்டு அவ வந்துடும். இக்கு அவ அக்ரம், இக்கு அவ கவ கவ அக்ரம். அந்த வேற ஆவ சேர்த்து தீர்க்க வந்துடும். அவான்னு ஆயிடும். அப்போ கவாக்ரம் அப்படின்னு ஒரு ரூபம். இது 3 ரூபமானது வரும். இப்போ சமாசமா இருக்கணும், ஓ சொந்தமா இருக்கணும், பக்கத்துல ஆ இருந்தா மட்டும் இந்த ரூல்ஸ். ஓகேவா? புரியுதா? சந்தேகம்? இதே மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. கவாக்ரம் எப்படி சுவாமி? கோ பிளஸ் அக்ரம். அதான் கோவுடைய ரெண்டு சமாசம் பண்ண போறோம். சமாச ரூபம். சமாசம் சந்தி ஆகணும். சந்தி ஆகிட்டு 3 தடவை சந்தி சொல்ற. கோன்றது கோகாரம் இருக்கு, பக்கத்துல ஆ இருக்கு. அப்படி இருந்தா பிரகிருதி பாவம் ஒண்ணு வச்சுக்கிறேன். பிரகிருதி பாவனை அது கோபுரம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பூர்வ ரூபம். பூர்வ ரூபம் ஆக்கு ஓக்கு ஆக்கு சேர்த்து ஓவே வருது. அப்ப ஓக்கு ஆக்கு சேர்த்து ஓவே வந்தா கோகிரம். கோ எஸ் போட்டு அக்ரம். அது கோகிரம். பூர்வ ரூபம் வந்தால் அப்படி. அதுக்கப்புறம் அவன் போறாரு. பூர்வ பணம் பூர்வ பணத்துக்கு முன்னாடி இந்த அவ ஆதேசம் ஓக்கு அவ ஆதேசமானது வருது. ஓக்கு என்ன வருது? அவ சூத்திர பிரகாரம் அவன் விதிப்பா. அவன் வந்து சொல்லியிருக்கான், அவன் சொல்லியிருக்கான். எப்போ கோட்டாய சூத்திரத்துல அவன் கோட்டாயனத்து சூத்திரம். அவன் கோட்டாயனத்து கோட்டாயன மதத்துல கோ சப்தத்துக்கு அவ ஆதேசம் விதிக்கிற. அப்ப அந்த கோ சப்தம் அதுக்கு அவ வந்தா ஓக்கு மாத்திரம் வரும். அது
அப்ப ஓக்கு அவ வந்தா இக்கு அவ அப்படின்னு இருக்கும். அப்புறம் அக்ரம் அந்த பதம் அப்படியே இருக்கும். இக்கு அவ சேர்த்து என்ன ஆயிடும்? கவன்னு ஆயிடும். கவ அக்ரம். அப்ப அந்த ஆவை சேர்த்து தீர்க்கம் வந்தா கவாக்ரம் அப்படின்னு அந்த ரூபம் இருக்கு. இன்னொரு உதாரணம் கொடுத்துருக்கேன். அதுலயே கோ அஜினம் அஜினம் தோல் மான் தோல் தான் இருக்க அதுக்கு அஜினம் பேரு. கோ கோ சப்தம் கோ இருக்கு. அஜினம் இருக்கா இல்லையா? கிரசமான ஆகாரம் இருக்கு. அதே இங்கேயும் கோ அஜினம் ஒரு ரூபம். வந்த கோ அஜினம் கடைசி வார்த்தை ரூபம் கோ அஜினம் அப்படியே இருக்கும். குருபம் வந்த கோ எஸ் போட்டு அஜினம் அப்படி ஆயிடும். அப்போ அவ வந்த கோக்கு அவ வந்த கவாஜினம். கோக்கு கோக்கு அவ வந்தோம். இப்போ இங்கு அவ அஜினம் இங்கு அவ கவ அஜினம் கவ வாகனம் கவாஜினம் ஆவதுக்கு வாகனம் கவாஜினம் அப்படி இருக்கும். கோ அஜினம் பிரகதி பாவத்துல பூர்வ கோஜினம்ன்றது பூர்வ பதந்தில அவ வந்தா கவாஜினம் வாஜினம் அப்படின்னு இன்னொரு உதாரணம் கொடுத்திருக்கு. கோ சப்தத்தை காட்டிலும் கிரசவன் அகாரம் பரமா இருக்கிறது இன்னொரு ரூபமானது. ஓகேவா? ஓகே சுவாமி. அதான் சொல்லிருக்கேன். திருப்பி அந்த வார்த்தை படிக்கிறேன். சமாசத்தில் கோ சப்தாத்து கோ சப்தத்தை கோ சப்தம் மாத்திரம் வேற சப்தம் கிடையாது. கோ சப்தத்துக்கு மாத்திரம் தான் எடுத்துக்கணும். கோ சப்தாத்து கிரஸ்வாக்காரம் கிரஸ்வமான உயிரை ஆவாண்டு கிரஸ்வமா இருந்தால் மாத்திரம் தீர்க்கத்து கிடையாது. வார எழுத்து கிடையாது. அகாரம் அதுவும் கிரஸ்வமான அகாரம் அது பரமா இருக்கிறது பிரகிருதி பாவம் வரும். அந்த ஓக்கும் ஆவும் இருக்கிறது. இந்த கோ சப்தத்துக்கு ஆ பக்கத்துல இருக்கிறது. அந்த ஓக்கு ஆக்கு சேர்த்து பிரகிருதி பாவம். பிரகிருதி பாவம்னா சந்தி ஆகாம ஒரு ரூபம். ரெண்டு சேர்த்து பூர்வ ரூபம். ரெண்டு சேர்த்து ஓவே ஒரு பூர்வ ரூபம் ஒரு ரூபம். அந்த ஓக்கு அவ வந்து ஒரு ரூபம் அப்படின்னு மூணு. பிரகிருதி பாவக பூர்வ ரூபம் அவ இது ஆதேசகாச்ச பவதி அப்படின்னு ஒரு ரூபம் சொல்லிட்டேன். அப்புறம் அகாரம் சொல்லிட்டீங்க. இப்ப அகாரம் எல்லாம் வேற என்ன பண்ணுறீங்க? அகாரம் இருக்கு. வேற என்ன வர ஒரு நோக்கம் அது சொல்ல. அகாரம் விகாய அந்நேஷு ஸ்வரேஷு பரேஷு பிரிட்டு அந்நிய ஸ்வரம் அந்நிய. இப்ப ஆவதோர மைனஸ் ஆவதோர ஈ ஊது எல்லாம் இருக்கா இல்லையா? அதுதான் பரமாந்தா. அப்போ அகா விகாய அந்நேஷு அந்நேஷா மற்றன்னு அர்த்தம். ஸ்வரேஷு உயிரெழுத்துக்கள் பரேஷு. அப்போ உயிரெழுத்து வேற கோஷத்துக்கு அர்த்தம். உயிரெழுத்து வேற பரமா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா பரேஷு ஓகாரஸ்ய அவாதேசா அவ இது அவ் இது ஆதேசா பவதி. அப்போ இந்த பிரகிருதி பவனம் வராது. அவ அது பாந்தாதேசம். அது அவன்றது அந்த அவன் ஸ்போட்டா அவன் இந்த ரெண்டு தான் வரும். எப்போ இந்த கோஷத்தை காட்டிலும் வேற சொல்ல ஆவ தவிர மீதி எழுத்துக்கள் பரமா இருந்தால் அப்போ என்ன வரும்? இந்த ஓகாரத்துக்கு அவவோ அவ்வோ வரும். அவ்வவோ வரும். அவ வர ஒரு ரூபம். அவ வந்து அவ வர ஒரு ரூபம். அது உதாரணத்துக்கு கோபுரம் புஷ்டம் கோபுரம் புஷ்டம் ஒட்டகம் போன மாடு. இப்ப இருக்கு கோ இருக்கு ஓ இருக்கு. இங்க போன பிரகாரம் இங்க என்ன இல்ல ஆ இல்ல. அப்போ என்ன இருக்கு? ஊ இருக்கு. அப்போ அந்த மூணு ரூபமானது வராது. இப்போ வேற பரமா இருக்குது. இந்த ஓக்கு என்ன வரும்? அவன்
இருந்தால் இங்கு அவ உஷ்டம். இங்கு பிரசாத கவ கவ உஷ்டம். இப்போ கவ ஆருக்கு ஊ இருக்கு ரெண்டு சத்து நேரம் குணசந்தி ஓ ஆயிடும். ஓ ஆயிடுச்சுன்னா கவோஷ்டம் கேட்கிறேன். கோ உஷ்டம் ஊக்கு அவ வந்துருக்கு. அப்போ இங்கு அவ உஷ்டம். இங்கு பிரசாத கத உஷ்டம். இந்த வ ஊ சேர்த்துன்னா ஆயிடும். குணம் வந்து ஓ ஐ கவோஷ்டம் அப்படின்னு ஒரு ரூபம். சரி அவ வரல அவு வந்ததுன்னா ஏற்ற அவு வந்ததுன்னா இப்ப கவுக்கு ஆயிடும். இங்கு ஓ கவு உஷ்டம். இங்கு அவு கவு கவு உஷ்டம். அப்போ இங்கு ஓது ஓ கவுஷ்டம் அப்படின்னு ஒரு ரூபம். கவோஷ்டம் ஒரு ரூபம். கவுஷ்டம் கோக்கு அவு வந்தாங்க இங்கு அவு அவு உஷ்டம். இங்கு அவு கவு கவு உஷ்டம். இங்கு பிளஸ் ஊ ஊ இங்கு பிளஸ் இங்கு பிளஸ் ஊ நாயிடும். வா ஊ ஊ நாயிடும். ஊன்னா கவு உஷ்ட கவுஷ்டம் அப்படின்னு ஒரு ரூபம். அவ வந்தா கவோஷ்டம். ஏன்னா வா வந்தா ஆ இருப்பாங்க. வா பிளஸ் ஊ ஓ ஆ ஊ ஓ ஆயிடும். இவு பிளஸ் வா ஊன் ஆயிடுது. இங்க வா என்ன வா பிளஸ் ஊன் ஆயிடுச்சு ஓன் ஆயிடும். கடைசியில வா பிளஸ் ஆ இருக்குது. ஆ பிளஸ் ஊ ஓ அதனால கவோஷ்டம் அது ஒரு ரூபம். கவோஷ்டம்னு ஒரு ரூபம். புரியுதா? திரும்பி அடுத்தவா சந்தேகம் இருக்கா? ஓகே சுவாமி பண்ணுங்க. மேல ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே சுவாமி ஒரு நேரம் திருப்பி சொல்லிருங்க சுவாமி தனியா எதையும் ஒண்ணு. படம் ஓகே சொல்றேன். கோ சப்தத்தை காட்டிலும் பின்ன ஆ இருந்தால் 3 ரூபம் சொன்னோம். 3 விதமாக சந்தி ஆகும் சொன்னோம். இப்ப கோ சப்தத்தை காட்டிலும் இந்த ஆவ தவிர மீதி உயிரெழுத்துக்கள் பரமாக பக்கத்துல இருந்ததுன்னா அப்போ ரூபம் எப்படி ஆகுன்னா ஓகாரத்துக்கு இந்த ஆக்கு வராது. ஓகாரத்துக்கு அவ ஒரு பக்கம் ஒண்ணு வந்து இல்லட்டா அவ் வரும். அவன்னு ஒரு உறுப்பு வந்து ஒரு ரூபம் ஆகும். அவ் இது வே இவு அவ் அப்படியே 2 வார்த்தை பிரசக்தி இருக்கு. 2 ரூபம் ஓக்கு பதிலாக அவவும் வரும் இல்லட்டா அவ ஒரு 2 ரூபமாக வச்சுக்கணும். சரி அவ வந்தா எப்படி ஆகும் அப்படின்னா கோக்கு கவோ கோ இருக்குல்ல கோ உதாரணம் கோ உஷ்டம். கோ பிளஸ் உஷ்டம் இருக்கு. கோல ஓ இருக்கு. உஷ்டம்ல ஊ இருக்கு. அந்த ஊனுக்கு தொலை ஆ இல்ல ஆவ காட்டு வேற ஆட்பட்ட உயிர் எடுக்காது. அப்ப உஷ்டம் ஊ இருக்கிறதுனால அந்த ஓக்கு அவ முதல்ல அவ பண்ணுவோம். அந்த ஓ போயிட்டு அவ வந்துடும். அப்போ கோல ஓ போயிட்டு நடக்கும். இங்கு இங்கு மாத்திரம் இருக்கும். ஓக்கு அவு வந்துருக்கு அவ வந்துருக்கு. இங்கு அவ உஷ்டம். அப்ப இங்கு பிளஸ் அவ எப்படி சேர்க்கணும்? இங்கு பிளஸ் கவ உஷ்டம் அப்படி ஆகும். அப்ப கவ ஆ இருக்க வாக்கு மேல ஆ உஷ்டம்ல ஊ இருக்கு பாருங்க. அது 2 ஆகும் சந்தி ஆகும். எப்படி குணசந்தி அவர் குணசந்தி பார்த்தோம்ல. குணசந்தி வந்ததுன்னா ஆ ஊ சேர்ந்து ஓவாயிடும் குணம் வந்தா. அப்போ கவ உஷ்டம் கவோஷ்டம் கவோஷ்டம்னு ஒரு ரூபம். எப்படி வந்து அவ வந்தா ரூபம் ஆயிடும். சரி அவ வரல அவ வந்தால் எப்படி ஆயிடும்னா அதான் இக்கு ஓ இருக்கிற இடத்துல ஓ போது அவு வந்துடும். இக்கு அவு உஷ்டம். இக்கு அவு ஏன்னா அவ இல்ல இப்பு சொல்றோம். அவு உஷ்டம்னு ரூபம் இருக்கும். அந்த இக்கு அவு கவு கவு உஷ்டம் இருக்கும். அந்த இப்பு அங்க வா ஊசது ஓவாச்சு. இக்கதான் என்ன இருக்கு? இப்பு தான் இருக்கு. அப்ப இப்பு ஊ சேர்த்தா என்ன ஆயிடும்? இக்கு பிளஸ் ஆ இக்கு பிளஸ் இ அதே இப்பு பிளஸ் இ பி இப்பு பிளஸ் பூ பூ. அப்போ இப்பு ஊ சேர்த்து பூ ஆயிடும். அப்போ கவு உஷ்டம் கவுஷ்டம். இது என்ன இப்பு கவுஷ்டம் ரூபம் ஒரு ரூபம். அப்போ கவோஷ்டம் ஒரு ரூபம் கவுஷ்டம் ஒரு 2 ரூபமானது. அவ வந்தா கவோன்னு ஆயிடும். இது அவ வந்தா கவுஷ்டம் ரூபம்.
ஓகேவா? ஓகே இதெல்லாம் சுவாமி. உயிருக்கு இருக்கும்போது மீதி எழுத்து வர மாதிரி தான் இந்த 2 ரூபா ஆகும். அது எதுக்கு சுவாமி கோவுக்கு மட்டும் அது மாதிரி ஒன்லி கோவுக்கு மட்டும் தானே? கோ ஆமா, இதெல்லாம் வச்சுக்கணும். நம்ம இவன் வந்து ரூபத்தை ஒரு சப்தங்களை விட்டு பண்ணல, அவர் சப்தங்களை பார்த்து அப்ப இதுக்கு அந்த அவாதேச காட்டு வேற சப்தம் வந்து ரூபம் ஒரு ரூபா இருக்கும். ரூபம் பார்த்துரு பிரயோகம் பார்த்துருப்பேன். அப்ப ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசம் பண்ணணும்ல. அப்ப அது தனி சொல்ற மாதிரி இது தனி சொல்ற மாதிரி அது மட்டும் ஏற்ற அப்படியே வந்துடும். அந்த பிரச்சனை கிடையாது. இப்ப அவன் அப்ப அவன் இப்ப அந்த பிரயோகம் அவர்தான் பண்ணிருப்பேன். அப்ப அவங்க மேல வந்து கௌரவம் பிரயோகம் நடக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து அவாதேசம் வருது. ஏன்னா நம்மள அவுன்னு வச்சா பொதுவா பழனி சொல்ற அவுன்னு வந்தா கபுஷ்டம் ஆயிடும். ஏன்னா ஏற்ற அயாதேசம் அவாதேசம் யாங்காதேசம் அவு அது ரூபம் ஆயிட போகுது. பேதம் எங்க இருக்கு? கௌரவம் ஒரு பேதம் இருக்கு. அது பிரயோகம் யார் பண்ணிருக்கான்னா ஸ்போடாயன் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்போடாயனுக்கு அவன் ஒரு ஆதேசம் விதிக்கிற மாதிரி வச்சு ஸ்போடாயனுக்கு அவாதேசம் வந்து சொல்லி கௌரவம் ரூபநிஷ்டி பண்ணியிருப்பான். ஓகேவா? அதனால அந்த பிரயோகங்கள் 2 இருக்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி சூத்திரம் பண்றது தான். புரியுதா? வேலை போடாம போலாம் சுவாமி. போதனம் ஓ இருக்கு. உயிரெழுத்து ஆவத்து ஆவ இல்லை மீதி எழுத்து ஆவத்து பல எழுத்து உயிரெழுத்து. அப்போ ஓ இருக்கு. பூர்வ இருக்கு. அந்த 3 வராது. இப்ப அவோ அவோ வரணும். இப்ப ஓ அவு வருதுன்னு வச்சுப்போம். இக்கு சாரி அவ போதனம் இக்கு அவ கவ கவ பிளஸ் போதனம். இப்ப அ ஓ சேர்ந்து அவு ஆயிடும். குணம் விருத்தி வந்துடும். விருத்தி சந்தி ஆ பக்கத்துல ஓ இருக்கு ஏங்க இருக்கு. அப்போ ஆ ஓ சேர்ந்து அவு வந்துடும். அப்ப நேரம் கவௌதனம். கவௌதனம் ரூபம். அவ வந்தா அவு வந்தா அப்ப இருக்கு அவு போதனம். இக்கவு கவ கவு கவு போதனம். இதுல ஓ கவோதனம். அவு வந்து என்ன கவோ. இப்போ அவ வந்தா கோ போதனம் இடத்துல அவ வந்தா ஓ கவு வந்து அவ வந்துடும். அப்ப இக்கு அவ போதனம் இருக்கும். இக்கு அவ கவன் ஆயிடும். போதனம் அப்படியே இருக்கும். இப்ப அவ இல்ல ஆவும் ஓ பக்கத்துல இருக்கச்சு இங்க 2 சேர்த்து என்ன சந்தி வருது? விருத்தி சந்தி வருது. பிரசக்தி இருக்கு. அப்ப ஆ ஓ சரி விருத்தி வரலாம். விருத்தின ஆ ஓ சேர்த்து அவு வரும். அப்போ கவ்வு கவ்வு கவௌ தனம் கவௌ தனம். ஆ சேர்த்து ஓ சேர்த்து அவுன்னு ஆயிடும். கவுன்னு ஆயிடும். அப்ப கவௌ தனம் ரூபம் அது. இப்ப ஓ வரல அவு வந்ததுன்னா இக்கு ஓ கவு வந்தது. இக்கு அவு போதனம். இக்கு அவு கவ்வு போதனம். இவ்வு ஓ சேர்த்தா ஓ ஆயிடும். கபோதனம். இக்கு ஓ கபோ தனம் கபோதனம் அப்படின்னு அவு வந்தா கபோதனம். அவ வந்தா கபௌதனம். ஓகேவா? சந்தேகம் இருக்கா? ஓகே சுவாமி. இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் கேஸ் இருக்கா சுவாமி? ஆமா இருக்கும். அங்கங்க வரும். அவருடைய ஒவ்வொருத்துக்கு அபவாசங்களா இருக்கும்ல, நிறைய வரும். அதே பர்டிகுலரா இல்ல சுவாமி, இதையே பர்டிகுலரா பூர்வ ரூப சந்தியில சொல்றா? பூர்வ சந்தி வந்து பிரசக்தி இருக்குப்பா. நார்மா இதுவே சூத்திரத்துல பிரகாரம் பார்த்தா இங்க யாந்தாதேசம் வரணும். ஏன்னா அவ்வாறு யாந்தாதேசம் வரணும். அப்படிதான் போகும் சூத்திரங்கள்ல ஒரு சந்தி. அதுக்கப்புறம் என்ன கருத்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்ஷன் அது எங்க வருது, அதுக்கு எக்ஸாம்ஷன் என்ன அப்படி வர்றதுனால நான் புரியும். வேற எங்கே குழப்பம். வாந்தாதேசம் வந்து பிரசக்தி இருக்கு. அதுக்கு அடுத்தது இது வருது.
இதுக்கு அது வந்து சொன்னா அந்த லைன் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இதுக்கு அங்காரம் வரைக்கிறேன். அகாரம் விகாயம் ஆவ விட்டு விட்டு அந்நேஷு மற்ற ஸ்வரேஷு ஸ்வரனா உயிரெழுத்துக்கள் ஸ்வர எழுத்துக்கள் பரேஷு பரமாக இருக்கும் பொழுது ஓகாரத்துக்கு அவ இது ஔ இது ஆதேகா பவதி ஆதேகமானது வரும். ஆ பரமா இருந்தால் 3 சொன்னோம். ஆ பரமா இல்லாம மற்ற எழுத்துக்கள் பரமா இருந்தால் அவ வரும் இல்லாட்டா அவு வரும் அப்படின்னு சொன்ன. அது உதாரணம் தான் கோ உஷ்டம் கவோஷ்டம் கவுஷ்டம் கோ ஓதனம் கவோதனம் கவோதனம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் எக்ஸாம்பிள் இருக்கு, அது சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இந்த கோ பிளஸ் கோ பிளஸ் அக்ஷா நியாயமா என்ன இல்லைங்க? ஆ பரமாயிட்டு 3 ரூபாய் வரணுமா இல்லையா? கோ அக்ஷா கோக்ஷா அவ வந்து கவாக்ஷா அப்படின்னு. ஏன்னா ஓ சப்தம் இருக்கு, அக்ஷா கஷ்டமான அகாரம் இருக்கு. அப்ப அது 3 ரூபாய் வரணுமா வேணாமா இந்த இடத்துல? அது கிடையாது. இந்த இடத்துல ஓ சப்தத்துக்காக அக்ஷர பரமா இருக்கு. கவாக்ஷா அப்படின்னு ஒரே ஓக்கு அவு வந்து கவாக்ஷா. அதே மாதிரி கவேந்திர கோகதித்ரா இங்க அதே மாதிரி கோபுரத்தை அடுத்து வேற வச்சு பரமா பரமா இருக்கு. அங்கே அவ அவ் கவேந்திரா கவீந்திரா அப்படி 2 ரூபாய் ஆகணுமா வேணாமா? இங்கேயும் கிடையாது. கவேந்திரா அப்படின்னு ஒரே ரூபம் தான். இது ஒரே ரூபம் தான், இதுவும் ஒரே ரூபம் தான். அதாவது கவாக்ஷா கவேந்திரா இத்தியத்து நித்தியம். நித்தியம்னா எப்பவுமே ஒரே அவாதேகம் தான். இங்கே அவா ஒன்றுதான் வந்திருக்கு, இங்கே அவ மாத்திரம் வந்திருக்கு. இங்க பிரகிருதி பாவமும் பூர்வரூபமும் வரல, இங்க அவ் ஆதேசம் வரல, கிடையாது. இங்க இந்த 2 இடத்துல கோ அக்ஷகான்னு இடத்துல ஒன்லி அவ ஒண்டி வந்து கவாக்ஷா ரூபம். அதே மாதிரி கோ இந்திரஹா இடத்துல அவாதேசம் வந்து கவேந்திரஹா ஒரு ரூபம். இங்க ரெண்டுமே அதாவது கவாக்ஷா கவேந்திர இத்தியத்து நித்தியம் அவாதேசா, நித்தியமாவே அவ் ஆதேசம் தான். ஓகேவா? இது எக்ஸாம்பிள், அதோடைய எக்ஸாம்பிள். சந்தேகம் இருக்கா? கவாக்கனா நம்ம ஜன்னலுக்கு பேரு. கவாக்கனா ஜன்னல். காம்னா தூசிக்கு இது பாரு, இந்த ஒளி கிரணங்கள் இருக்க சூரிய ஒளி, அதுக்கு அது ஜன்னல் வழியா படம் ஆத்துல வந்து படம். நம்ம கண்ணு முன்னே பாக்குற மாதிரி அந்த சூரியன் ஒளி வந்து அந்த ஜன்னல் வழியா தான் உள்ள வந்து படுறது கீழே. அது அந்த கம்முக்கு அக்ஷா மாதிரி கண்ணு மாதிரி இருக்கிறதுனால கவாக்ககான்னு பேரு ஜன்னலுக்கு. ஓகேவா? கவேந்திரனா கோணாம் இந்திரா, அதுல மாதவுடைய தலைவன் வச்சுக்கிறாங்க. வேற இருக்கா? இதுல சந்தேகம் இருக்கா? இப்போ இதோட ஸ்பெஷல் கிளாஸ்ல அதுவும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் வருது. ஆமா, गवाक्षः गवेन्द्रः इत्यादि नित्यम् आबोधेश பூர்வரூபம்னா 2 எழுத்து முன்னெழுத்து வந்தால் பூர்வரூபம் சொல்லணும். இப்ப 2 எழுத்து சேர்த்து பின்னெழுத்து வந்தால் அது பரரூபம். பூர்வம் முன்னாடி, பரம் பின்னாடி. பரரூபம்னா பரம் இருக்க உருவம் எது இருக்கோ அது வந்தால் அந்த ரூபம் வந்தால் பரரூபம், அது பின்னெழுத்து வந்தால் பரரூபம். அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் முன்னாடி ஆ முன்னாடி வந்து பா பின்னாடி வந்து பா முன்னாடி வந்துருக்கு. ஆக்கு பின்னாடி ஏவோ ஆ ஓ இருந்தார். ஆக்கு அப்புறம் ஏவோ ஓவோ இருந்தார். ஏ இருந்தார். ஏ
இருந்தால் ஆக்கு பதில ஏ இருந்தால் ஏ, ஆக்கு பதில ஓ இருந்தால் ஓ. அப்ப பின்னாடி இருந்து ஏ ஓ பின்னாடி இருந்து ஆ பின்னாடி இருந்தது. இப்ப ஆ முன்னாடி வந்துருக்கு, ஏ ஓ பின்னாடி போயிடுது. அப்போ இந்த ஆ முன்னாடி இருந்து பின்னாடி ஏ இருந்தால் ஏ வந்துடும் இருக்கும். ஆ முன்னாடி இருந்து ஓ பின்னாடி இருந்தால் ஓ வரும். அதான். ஆனா எந்த இடத்துல அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்கும். இப்ப படி பார்ப்போம். அவர்ணாந்தாத்து உபசர்காத்து ஏகாராதோ தாத்தோ பரே ஏகாரः ஓகாராதோ தாத்தோ பரே ஓகாரः பூரபரயோः ஸ்தானே ஏகாதேசः भवति. இதாவே கருத்து. அவர்ணாந்தாத்து உபசர்காத் பார்த்தோம். ஆ பார்த்தோமா இல்லையா? அந்த ஆ எப்படி இருக்கும்னா உபசர்க்கமா இருக்கணும். இந்த ஆனுடைய உபசர்க்கத்துடைய ஆவா இருக்கணும். ஸ்கிரீனே தேவையில்லை சுவாமி. இப்ப தெரியுங்களா? இப்ப தெரியுது. ஓகே சாமி. ஆவை அந்தமா வச்சிருக்கிறேன். ஆவை அந்தமா வச்சு உபசர்க்கம். உபசர்க்கத்தை பார்த்தோம் நம்ம பர பர பார்த்தோமே. அதுக்குள்ள ஆவ முடிய உபசர்க்கமா இருக்கிறோம். அவர்ணாந்தாத்து அகாந்த அர்த்தமாவுடைய உபசர்க்கத்தை காட்டிலும் நம்ம ஏற்கனவே ஏ பார்த்தோம். அந்த ஏ எப்படி இருக்கணும்னா ஆதியா அதுல முதல்ல எடுத்துக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் எழுத்தா இருக்கணும். எதுக்கு? தாத்து. தாத்துடைய முதல் எழுத்து ஏ இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பூர்வபதம் எப்படி வரும்? அப்ப சொன்னாமே சாதாரண வராது. இந்த ஆவானது உபசர்க்கத்தினுடைய கடைசி எழுத்தா இருக்கணும். அந்த ஏவானது தாத்து. தாத்துனா சொன்னா வெர்பனுடைய முதல் எழுத்தா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பூர்வபதம் இப்போ வரும். ஆ தாத்துடைய உபசர்க்கத்துடைய அகாரமா இருக்கணும். இந்த ஏ தாத்துடைய ஏகாரமாக ஆதி தாத்து முதல் எழுத்து தாத்துடைய முதல் எழுத்து ஏகாரமாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஏ வரும். அதே மாதிரி தாத்து உபசர்க்கமா இருந்து ஓகார ஆதியாவுடைய தாத்து தாத்து பரமா இருந்தால் அது ரெண்டு சேர்த்து ஓகாரம். அப்ப ஏவோ ஓவோ தாத்துடைய முதல் எழுத்தாக இருக்கணும். ஆ வந்து உபசர்க்கமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஏ பூர்வ உபசர்த்தியானது வரும். அவர்ணாந்தாத்து உபசர்க்காத்து ஏகாராதோ ஏகாந்த ஆதியாவுடைய தாத்தோ தாத்து பரமா இருக்கும் பொழுது ஏகாரா ஓகாராதோ தாத்தோ பரே ஓகாரா பூர்வபரயோகம். அது பூர்வபர காமன் வேர்டு. இந்த ஆக்கும் ஏக்கும் சேர்த்து ஏ, ஆக்கும் ஓக்கும் சேர்த்து ஓ தானே ஏகாதேகம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து பூர்வபரயோகம் ஏகா. ரெண்டாவது ஒரு ஆதேகமானது பூர்வரூபமானது ஒன்னாக வரும். ஓகேவா? காமனா வரணும் இல்ல சுவாமி? காமனா வரணும். அந்த ஆ பிளஸ் ஏ வந்தா ஏ வரும். ஆ பிளஸ் ஓ வந்தா வந்தா ஓ. அந்த ஆவானது உபசர்க்கத்துடைய ஆவா இருக்கணும். இந்த வராது. இது உபசர்க்கம் ஒரு தாத்துவாக இது வந்து வராது. சரி, இப்ப நம்ம அது பார்த்தோம்ல அபவாதம் பார்த்தோமே. இது என்னன்னா விருத்தி அவவாதம். விருத்தி சந்தி வர போறது. ஆக்கு ஓ ஏ பரமா இருந்தால் ஐ வரணும். ஆக்கு ஓ பார்த்தா அவு வரணும். நியாயமா அந்த விருத்தி சந்தியை தடுத்துட்டு இந்த ஆ உபசர்க்கமாகவும் தாத்து ஏவா ஓ இருந்தால் விருத்தி வராது. பரரூபம். இது விருத்தியினுடைய அபவாதம். அதான் சொல்லுங்க, விருத்தேக அயம் அபவாத. அயம் இந்த பரரூப சந்தியானது விருத்தேக விருத்தி சந்திக்கு அபவாதம். அதை தடுத்துட்டு வரக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு உதாரணம் பார்த்தோம். ஆ ஏக்கு ஒரு உதாரணம் பார்த்துருக்க.
ஏஜென்ட் அதே என்ன அர்த்தம்? அப்போ ஏஜென்ட் தாத்து அப்போ நான் இருந்தா முதல்ல எடுத்த தாத்துக்கு முதல்ல எடுத்து பிரான் அது சாதாரணமா இருந்தா பிரான். இப்ப தாத்து கூட இருக்கிறதுனால என்னன்னு பேர் இப்போ உபசர்க்கம்னு பேரு. இப்ப தாத்து ஏற்கனவே தாத்து கிரியாபதம் அந்த கிரியாபதத்தோட பிரா இருக்கிறதுனால அதுக்கு என்னன்னு பேர் வந்துடும் உபசர்க்கம். அப்போ இது உபசர்க்கமா இருக்கு. இதை கடைசி இருக்குன்னா பிராட அக்காட்டு அர்த்தமா இருக்கு. அப்போ இந்த ரூல்ஸ் ஓகே ஆயிடுது. இப்போ ஏகதேன்றது என்னது தாத்து. அப்போ முதல் எடுத்துன்னா ஏ. அப்போ ஏகாது ஆதியாவுடைய தாத்து பரமா இருக்கு. இது ரெண்டுக்கும் சேர்த்து இந்த இடத்துல ஏ சேர்த்து விருத்தி வரணும். சை அப்படின்னு ரூபம் ஆகணும். ஆனால் இது உபசர்க்கமான அகாரமாகவும் இது தாத்துடைய ஏகாரமாகவும் இருக்கிறதுனால அந்த விருத்தியை தடுத்துட்டு இதுல பூர்வ பரம் ஏ அந்த பர எழுத்தான ஏகாரமே அப்போ ஏ ஜதே ரூபானது ஆகும். ஓகேவா? ஏகன்ற தாத்து ஏகாரத்தை ஆதியா முதல்ல வச்சிருந்த தாத்து அப்படிப்பட்ட தாத்து சேர்த்து ஏக சேர்த்து இது பூர்வ எழுத்து இது பர எழுத்துக்குள்ள இந்த பூர்வ பரயோகம் தானே பரமா இருக்கிற சந்தியான பரூப சந்தியானது வந்துடுது. பரம ஏகாரமே வந்துடுது. இப்போ ஏ ஜதே ஜதே ரூபமானது ஆகும். ஓகேவா? மேல போவா போலாம் சுவாமி. அந்த இது ஓக்கு உதாரணம் உப பிளஸ் ஓஷதி. வித்தியாசம் வரலாம் அவு வரலாம். ஆனா அது தட்டுக்கு ஆவுக்கு கோவே வந்துடுது. உபோஷதுன்னா உபவாசம் இருக்காங்க பட்னியா இருக்குது. அது உபோஷது பேரு. உப பிளஸ் ஓஷதி. உபன்றது உபசர்க்கம். ஓஷதின்றது தாத்து. உப கடைசி அகாராந்தமான உபசர்க்கம். ஓஷதி ஓவு ஆதியாவுடைய தாத்து. அப்போ அது தரமா இருக்கிறது ஓக்கு சேர்த்து விருத்தி வரணும். அந்த விருத்தியை தடுத்துட்டு இந்த இதனால பரரூபம் வந்துடுது. இந்த பரம் பூர்வம் ஓ பரம் பரமான ஓகாரமே வந்துடுது. இப்போ இங்க உப்பு ஓ சக்தி உப்பு பிளஸ் ஓ உப்போ சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம் அது மேல அத்திய அபவாதம் இந்த இடத்துலயும் இந்த ரூல்ஸ் வர வேண்டிய இடத்துல சில இடத்துல தடுத்து வராமல் இருக்க போறது இடத்த சொல்ல போறேன். சொல்லியிருக்கேன். ஏகாராதவ் இங்கதவ் வேதவத்தவ் சபரே பரரூபம் ஏகாதசி ஆதியாவதிய ஏகாதசி சொன்ன இந்த ஏகாதசி ஆதியாவதிய தாத்து தாத்து ஏக தாத்து இந்த ரெண்டு தாத்து
இன் தாத்துவும் இருந்தாலும் ஏது தாத்துவா இருந்தாலும் ஏகாத்தி ஆதியா வச்சிருந்தாலும் அந்த தாத்துவானது இன்கதவு தாத்துவா இருந்தாலும் ஏக விருத்தவுன்ற தாத்துவா இருந்தாலும் ஏகாராதவ் இந்தாதவ் ஏது தாத்தவ பரே பரரூபம் பரரூபமானது வராதுன்னு அர்த்தம். நியாயம் பரரூபம் வரணுமா வேணாமா? ஏக ஆதியாவது தாத்து எதுவாக இருந்தால் வரணுமா வேணாமா? அந்த ஏகாதி ஆதியோட தாத்துவானது இந்தாத்துவா இருந்தாலும் ஏது தாத்துவா இருந்தாலும் அப்ப என்ன கிடையாது, இந்த பரரூப பிரசக்தி இருந்தாலும் வராது. பரரூப பிரசக்தி இருந்தாலும் வராது. ஏகாராது ஏகாதி ஆதியாவுடைய இந்தாது ஏது தாத்து பரே பரரூபம் வராது. சரி, அப்ப என்ன வரும்? கிந்து விருத்தி. அப்ப என்ன வரும்னா விருத்தி சந்தி தான் வரும். விருத்தி சந்தி தான் அவனா கேட்டான். ஐகாராதவுக்கு பரரூபம் ஐகாரம் தான் நான் கேள்வி கேட்கறாங்க. ஏகாரம் இல்லையா? ஐகாரத்துக்கு தான் கேள்வி கேட்டு அது ஐகாரத்து கிடையாது. ஏன்னா ஐகாரத்து ஏன்னா பரரூபம் எப்போ வர போகுது? ஏகார பரமானந்தா தான் பரரூபம் சொல்லியிருப்போம். அப்போ ஏகார பரமானந்தம் தான் பரரூபத்திலிருந்து விருத்தி வரணும். இப்போ ஐகாரம் தாத்து ஐகார தாத்துவா இருந்தால் பரரூபம் வர போறது இல்லை, விருத்தி சாகா சித்தம். அப்போ அதனால சொல்றதுதான் அர்த்தம். அதான் சொல்றேன். ஐகாராதவ் இங்க தாது இந்த சொல்லி நீங்க ஐகாரத்தோட வச்சுக்கலாமா அப்படி கேட்டா, ஐகாராதவ் தாது பரரூபம் பரரூபம் பிராப்திலே நாஸ்தி. இப்போ பரரூபம் எப்படி இருந்தா வரும்? அகார தாத்துக்கு வந்து ஏவோ ஓவோன்னு தான் பரரூபம் சொல்லியிருக்கு. அப்போ ஐ பரமாந்த பரரூபமே வரப்போறது இல்லை. பரரூபம் வராத இடத்துல விருத்தி வரா பரரூபம் விருத்தி தான் அவர் சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா விருத்தி சொதகா சித்தம், அங்க விருத்தி தான் வரப்போறதோட பரரூபம் வரப்போறது இல்லை. இப்போ ஏவோ ஓவோ பரமாந்தம் தான் பரரூபம் வரும். அது அடுத்துட்டு விருத்தி சொல்லணும். அதனால ஐயை பற்றி ஏன் சொல்றதுன்னா ஐ பரமார்த்தத்தை விருத்தி தானாவே வரப்போறது, அங்க பரரூபம் வரப்போறது இல்லை. அதனால அங்க பிரச்சனை கிடையாதுதான் நான் சொல்லிருக்கேன். ஏகாராதோ ஐகாராதோ ஐகாராதோன்னா ஐகாரம் பரமா இருக்கும் பொழுது பரரூப பிராப்தி பரரூபமானது பிராப்தினா வருகையானது பரரூபம் வருதுன்றதானது நாஸ்தி இல்லை. அத்தக ஆகையினால விருத்தி பயம் சித்தா. ஐகார பரமா இருந்தால் ஆகான ஐ பரமா இருந்தால் விருத்தி தானாவே வந்துட போறது, பிரச்சனை இல்லை. அதனால அதை சொல்லாதுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். உபாப்ல ஏத்தி உபானது ஆ இருக்கா? ஏத்தி தாத்து ஏகால ஆதியா இருக்கு. நியாயமா என்ன வரணும்? ரூபம் ஆ ஏ சேர்ந்து ஏவே வரணும். ஏன்னா அவனான் உபசர்காத்து ஏ பரமா இருக்கு தாத்து பரமா இருக்கு உபேத்தி ரூபம் ஆனும். உப்பு ஏ தி உபேதான் நம்ம இதுக்கு பரரூபம் வந்து படிச்சோம் பார்த்தோம். ஆனால் இந்த ஏத்தி இருக்காது என்ன தாத்து தெரியுமா? அது இன்கதவ் தாத்து. ஏத்தின்றது இன்கதவ். அந்த இன்கதவ் தாத்து தான் ஏத்தியா மாறி இருக்கு. இன்கதவ் தாத்து எப்படி மாறி இருக்கு? இப்போ ஏத்தின்னு மாறி இருக்கு. அது எதோட ரூபம்? இது இன்கதவ் தாத்துடைய ரூபம். இன் தாத்துடைய இன்கதவ் தாத்து தான். அதுல சில காரியங்களாம் வந்து ஏத்தின்னு மாறி இருக்கு. அப்போ இன்கதவ் தாத்துவா இருக்கிறதுனால ஏகாலாந்தமா இருந்தாலும் இந்த தாத்துவா இருக்கிறதுனால இங்க என்ன கிடையாது, பரரூபமானது வராது. இந்த ஆகைன்றது ஐ வந்துடும். அப்போ உபேதி ரூபத்தோட உபேதி ரூபம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஏதின்றது தாத்துவா இருந்தாலும் அது இந்த தாத்துனுடைய ஏகாரம். அப்போ அதுக்கு பரரூபமானது கிடையாதுன்றது அபவாதம். அதனால வராது. விருத்தி வந்து உபேதி ரூபமானது ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே சோமி. சோமி அடைக்கல 10 கிளாஸ் இருக்கு சோமி, வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே 8:45 கிளாஸ். ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே சோமி. ಧನ್ಯವಾದ.